எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. நண்பர்கள் எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டெவலப்மெண்ட்ஸ், அப்டேட்ஸ், தென் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் பத்தி பேச சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னுடைய புரிதல் டிவிடெண்ட் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் ஒரு சில கேள்விகள் மட்டும் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹோட்டல் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா, ஏற்கனவே அவங்க அம்புஜா நியோஷியா குரூப்போட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருந்தாங்க. வெஸ்ட் பெங்கால்ல அவங்களோட டெவலப்மெண்ட்ஸ்க்காக. இப்ப இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா அதர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாலையும் நம்ம வந்து இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ பியாண்ட் வெஸ்ட் பெங்கால் அம்புஜா நியோஷியா குரூப்போட IHCL வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கான திட்டத்தில் இருக்கிறாங்க. அடுத்து ஆட்டோ செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பா PV சேல்ஸ் இந்த ஃபெஸ்டிவல் சீசன் வந்து அடுத்தடுத்த ஃபெஸ்டிவல் சீசன் பக்கத்துலயே வந்துருச்சுங்க. இந்த தடவை தீபாவளி ரொம்ப ஏர்லியரா வந்து தென் GST குறைச்சாங்க இல்லையா, அதனால PV சேல்ஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. குறிப்பா டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அக்ராஸ் த செக்மெண்ட்ஸ் ஒரு 25,000 யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 30% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்காங்க. அதாவது போன வருஷம் ஃபெஸ்டிவல் சீசன் கம்பேர் பண்றப்ப இந்த வருஷம் 30% க்ரோத்ங்க. டாடா மோட்டார்ஸ் மட்டும் இல்ல, மாருதி சுசுகி, ஹூண்டாய் எல்லாருமே நல்ல க்ரோத் காட்டியிருக்காங்க இந்த ஃபெஸ்டிவல் சீசன் சேல்ஸ் பொறுத்த வரைக்கும். மாருதி சுசுகி வந்து ஒரு 23% க்ரோ ஆயிருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. தென் ஹூண்டாய் ஒரு 20% க்ரோ ஆயிருக்காங்க. அடுத்து ஆட்டோ செக்மெண்ட்ல ரெண்டாவது அப்டேட் என்னன்னா, இந்த யூட்டிலிட்டி வெஹிக்கிள் செக்மெண்ட் இருக்கும் இல்லையா, அதுல மாருதி சுசுகி, மஹேந்திரா 2 பேரும் வந்து டஃப் காம்படிஷன் போட்டு முன்னாடி ஏறி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம்னா இந்த யூட்டிலிட்டி வெஹிக்கிள் செக்மெண்ட்ல மாருதி சுசுகி தாங்க லீடர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல மாருதி சுசுகியோட க்ரோத் குறிப்பா இந்த யூட்டிலிட்டி செக்மெண்ட்ல ஒரு 12% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்காங்க. மஹேந்திரா வந்து ஒரு 20% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்காங்க. இது வந்து போன வருஷங்க. அதாவது மார்க்கெட் ஷேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் இயர் 25 முடிவுல 26% மார்க்கெட் ஷேர் இருந்திருக்கு யூட்டிலிட்டி வெஹிக்கிள் செக்மெண்ட்ல மாருதி சுசுகிக்கு. மஹேந்திராக்கு 20% மார்க்கெட் ஷேர் இருந்திருக்கு. இப்ப H1 ஃபினான்ஷியல் இயர் 26 எடுத்துக்கிட்டோம்னா இந்த மார்க்கெட் ஷேர் கேப், அதாவது மாருதி சுசுகிக்கும் மஹேந்திராவுக்கும் உள்ள கேப் பயங்கரமா குறைஞ்சிருச்சுங்க. அதாவது 23.45% மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிருக்குங்க மாருதி சுசுகிக்கு. தென் மஹேந்திராவுக்கு 21.98% மார்க்கெட் ஷேர் கூடிருக்கு. ஸோ H1 ஃபினான்ஷியல் இயர் 26 முடிவுல மாருதி சுசுகிக்கும் மஹேந்திராவுக்கும் இந்த யூட்டிலிட்டி வெஹிக்கிள் செக்மெண்ட்ல மார்க்கெட் ஷேர் கேப் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1.47% தாங்க இருக்கு. சரி, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் H1 ஃபினான்ஷியல் இயர் 26ல எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, மாருதி சுசுகி ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல இந்த யூட்டிலிட்டி வெஹிக்கிள் சேல்ஸ் அப்படின்றது 9% விழுந்திருக்குங்க. ஆனா மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் 14% ஏத்திருக்காங்க. சோ எப்படியும் மஹேந்திரா மாருதி சுசுகியை பீட் பண்ணிட்டு மேல போயிருவாங்க யூட்டிலிட்டி வெஹிக்கிள் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். எப்ப அப்படின்றது தாங்க கேள்வி. சரி, இப்ப என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா, நீங்க வந்து வேல்யூவேஷன் டாடா மோட்டார்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. இந்த யூட்டிலிட்டி வெஹிக்கிள் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ்க்கு எவ்வளவு மார்க்கெட் ஷேர் இருக்கு அப்படின்ற கேள்வி வருங்க. 14.58% இருக்கு H1 ஃபினான்ஷியல் இயர் 26 முடிவுல. தென் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடுடைய சப்சிடரி ரிலையன்ஸ் ரீட்டைல் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு ஒரு 600 டாக் ஸ்டோர்ஸ் இருக்குங்க. அது போக நாங்க இன்னும் டாக் ஸ்டோர்ஸை அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கம்பெனியுடைய ஹைப்பர் குயிக் டெலிவரிஸ், அதாவது ஜியோ மார்ட் மூலமா ஹைப்பர் குயிக்கர் டெலிவரிஸ் பண்றாங்க. 30 மினிட்ஸ் டெலிவரி அப்படின்றது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்குங்க. ஆவரேஜ் டெய்லி ஆர்டர்ஸ் அப்படின்றது இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 200%ல க்ரோ ஆகுறாங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 42%ல க்ரோ ஆகுறாங்க. ஸோ ஜியோ மார்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3000+ ஸ்டோர்ஸ் இருக்குங்க 1000+ சிட்டிஸ்ல. தென் இந்த ஜியோ மார்ட் மூலமா ஹைப்பர் குயிக் டெலிவரிஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஆப்ரேஷனல் கவரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 5000 பின்கோட்ஸ் அவங்க கவர் பண்றாங்க. இதே கவரேஜ் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி எடுத்து பாக்குறப்ப இந்த பின்கோட்ஸ் அப்படின்றது 4000 பின்கோட்ஸா இருந்திருக்குங்க. அதாவது அவங்களோட கவரேஜ். ஸோ 6 மந்த்ஸ்ல ஜியோ மார்ட் வந்து அவங்களோட கவரேஜை 1000 பின்கோட்ஸ் வந்து கூட்டியிருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எதுக்கு இந்த ரிலையன்ஸ் ரீட்டைலுடைய குயிக் காமர்ஸ், தென் ஹைப்பர் குயிக் டெலிவரிஸ், தென் இவங்களோட நெட்வொர்க் பத்தி எதுக்கு பேசுறோம் அப்படின்னா, இன்னைக்கு சந்தையில பெரிய ஆளா இருக்கக்கூடிய பிளிங்கிட்டா இருக்கட்டும், இல்ல ஸ்விக்கியோட இன்ஸ்டாமார்ட்டா இருக்கட்டும், இல்ல டாடாஸோடைய பிக் பாஸ்கெட்டா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே ரிலையன்ஸ் ரீட்டைலும் டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க. ஓவராலா இந்த குயிக் காமர்ஸ் செக்மெண்ட் அப்படின்றது ஒரு காம்படிஷன் நிறைந்த ஒரு ஏரியா மாதிரி தெரியுதுங்க. ஸோ இன்னைக்கும் எட்டர்னலுக்கு அதிகமான வேல்யூவேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பிளிங்கிட் தாங்க. ஸோ பிளிங்கிட்டுக்கு இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் நிறைய வருது அப்படின்றத ஷேர் ஹோல்டர்ஸ் புரிஞ்சுக்கணும். இப்பயே வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்கோடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, லாஸ் வந்து ஒரு 437 கோடி ரூபாய் பண்ணியிருந்தாங்க. இதே குவார்டர்ல போன வருஷம், அதாவது Q2 ஃபினான்ஷியல் 25ல ஒரு 1331 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ இந்த குவார்டரை பொறுத்த வரைக்கும் லாஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னா லோன் ரைட் ஆஃப் பண்ணிருக்காங்க. ரொம்ப முக்கியமா அவங்களோட மைக்ரோ ஃபினான்ஸ் போர்ட்போலியோல ப்ரொவிஷன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ ப்ரொவிஷனிங் ப்ராஃபிட் அப்படின்றது 1940 crores இருக்குங்க.
ஸோ ப்ரொவிஷனை எடுத்துட்டு பார்க்குறப்ப கம்பெனி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இண்டஸ்இண்ட் பேங்க் மட்டும் இல்லைங்க, எல்லா பேங்க்குக்கும் வந்திருக்கு. எந்தெந்த பேங்க்லாம் வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர் சப்சிடரி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. தென் மைக்ரோ ஃபினான்ஸ் பிசினஸ் பண்ற ஸ்டாக்ஸை பத்தி நம்ம பல தடவை பேசியிருக்கோம். முத்தூட் மைக்ரோ ஃபினா இருக்கட்டும், இல்ல மணப்புரம்ல அவங்களோட சப்சிடரி ஆசீர்வாத் மைக்ரோ ஃபினா இருக்கட்டும், இல்ல ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியா இருக்கட்டும், ஓவராலாவே மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர் வந்து ஸ்ட்ரெஸ்டா இருக்கு. ஸோ இவங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை கிடையாதுங்க, அதாவது இண்டஸ்இன்க்கு மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது. அடுத்து ஜிண்டால் சா நிறுவனத்தினுடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இல்லைங்க. ரெவன்யூ 24.1% இறங்கியிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நெட் ப்ராஃபிட் வந்து 69.6% இறங்கியிருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நல்ல வேல்யூவேஷன் இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் ஏற்கனவே கம்பெனிக்கு கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை நவுத்தி ஓரமா வச்சிருந்தோம். அடுத்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்தினுடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ஒரு 19% ஏறி இருக்குங்க. தென் ஹிந்துஸ்தான் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் எவர் செகண்ட் குவார்டர் ரெவன்யூ க்ரோத்ங்க 10% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ஏறி இருக்கு. தென் இவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவரால் ப்ராஃபிட்ல 40% ஆஃப் ப்ராஃபிட் எங்க இருந்தா வந்திருக்கு அப்படின்னா சில்வர்ல இருந்து வந்திருக்குங்க. பட் ஹிந்துஸ்தான் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கோர் பிசினஸ் அப்படின்றது ஜிங்கும் லெட்டும். ஸோ ஜிங்க் லெட் எடுக்கிறப்ப பை ப்ராடக்டா தான் அவங்களுக்கு வந்து சில்வர் கிடைக்கும். ஸோ சில்வர் மூலமா அவங்களுக்கு கிடைச்ச ரெவன்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10% குவார்டர் ஆன் குவார்டர் க்ரோ ஆயிருக்கு. தென் 20% சில்வர்ல இருந்து அவங்களோட ரெவன்யூ க்ரோ ஆயிருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்தா டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்குங்க, 0.80 இருக்கும். மற்றபடி 20 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். அடுத்து தேஜாஸ் நெட்வொர்க் உடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா பூரான ரிசல்ட்ஸ் தாங்க. டெல்காம் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் தேஜாஸ் நெட்வொர்க். ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான பேக்கப் இருக்கு. டாடா குரூப் தான் அவங்களுக்கு பேக்கப். ஸோ டாடா குரூப்பா இருந்தாலும் நெட்வொர்க்ஸ் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னா அது காஸ்ட்லியான பிசினஸ் தான். ஸோ லாஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம். ஸோ தொடர்ந்து 3வது குவார்டரா தேஜாஸ் நெட்வொர்க் வந்து லாஸ் எடுத்திருக்காங்க. ரெவன்யூ 90.70% விழுந்திருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ஒரு 30% ஏறி இருக்கு. கம்பெனியோட ஆர்டர் புக் அப்படின்னு பார்த்தோம்னா 1204 கோடியா இருக்குங்க செப்டம்பர் 2025 செகண்ட் குவார்டரோட முடிவுல. இயர் டு டேட் பார்த்தோம்னா கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து 50% பக்கமா கீழே விழுந்திருக்கு. தேஜாஸ் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 6 to 9 months முன்னாடியே தொடர்ந்து பேசுவோங்க. அதாவது அப்ப வேல்யூவேஷன் சூப்பரா இருக்கு, வேல்யூவேஷன் நல்லா இருந்தாலும் ஏன் வந்து நீங்க அதை பத்தி பேசுறது இல்ல, கடனை பத்தி கூட நம்ம ஒரி பண்ண தேவையில்லை, டாடா குரூப் இருக்கு, வேல்யூவேஷன் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் முற்காலங்கள்ல வந்துருச்சுங்க. நம்ம என்ன பண்ணோம், பீட்டர் லிஞ்ச், மார்கன் ஹவுசல், தென் பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணோம். அதாவது இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணா இந்த காலத்துல மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு கூட ஒரு நண்பர் எழுதியிருந்தாருங்க. நான் எடுத்துக்கிட்டதை சொல்றேங்க. ஏர்லைன்ஸா இருக்கட்டும், டெல்காமா இருக்கட்டும், இல்ல கம்யூனிகேஷனா இருக்கட்டும், இந்த பிசினஸ் எல்லாம் காஸ்ட்லியான பிசினஸ் அப்படின்னு எனக்கு யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன், நான் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த 3 புக்கை படிச்சுதாங்க கத்துக்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கிறது என்னைக்குமே வீணா போகாதுங்க. மூளையில நிறைய இடம் இருக்கு, எவ்வளவு வேணாலும் படிச்சு அப்லோட் பண்ணி வச்சுக்கலாங்க. அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ். நீங்க படிக்கிறதுனால அது அடுத்த நாளே பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல அப்படின்னாலும் லாங் டேர்ம்ல உங்களை பெரிய லாஸுக்கு உள்ள தள்ளாம காப்பாத்துங்க நம்ம இன்னைக்கு படிச்சு வச்சுக்கிறது. ஸோ வாய்ப்பு கிடைக்கிறப்ப புத்தகங்களை வாங்கி படிங்க, ஒன்றும் கெட்டு போயிடாது. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 11,920ங்க. இன்னைக்கு ஒரு 80 rupees கீழே இறங்கியிருக்கு. அடுத்து சர்வதேச செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரம்ப் அவர்களுடைய டாரிஃப் விவகாரங்கள் தாங்க நம்மளுக்கு சர்வதேச செய்தி. ஸோ இந்தியாவுக்கு தொடர்ந்து ஹையர் டாரிஃப் வந்து இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா ரஷ்யாட்ட இருந்து அவங்க ஆயில் இம்போர்ட் பண்ற வரைக்கும் அந்த மேசிவ் டாரிஃப் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு மத்தியில தொடர்ந்து 3 மாசமா, அதாவது Q2 ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செப்டம்பர் மாசம் வரைக்கும் லாஸ்ட் 3 months கொஞ்சம் கொஞ்சமா இம்போர்ட்ஸ் அப்படின்றது குறையிற மாதிரி இருந்ததுங்க. அக்டோபர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் கூடி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா டிமாண்ட் வந்து கூடி இருக்குங்க. இந்த தசரா ஹாலிடேஸ், தென் ஃபெஸ்டிவல் சீசன் அடுத்தடுத்து வந்தது. ஸோ டிமாண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ நம்ம டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இம்போர்ட்ஸை கூட்டியிருப்போம், அதுதான் காரணமா இருக்கும். அடுத்து நீண்ட நாட்களாகவே நல்ல டிவைடண்ட் கிடைக்கிற மாதிரி, எனக்கு 60 வயசுக்கு மேல நல்ல டிவைடண்ட் ஈல்டு வேணும் அப்படின்னா எப்படி சார் நான் வந்து ஸ்டாக் எல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. நான் வந்து என்னுடைய வியூவை சொல்லிடுறேங்க. ஃபர்ஸ்ட், நான் பெரும்பாலும் டிவைடண்ட்டுக்காக எந்த ஸ்டாக்கையுமே கன்சிடர் பண்றதே இல்லைங்க. மற்றபடி அடுத்தடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோங்க. இப்ப ஒரு சில நிறுவனங்களுடைய டிவைடண்ட்டை மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கோல் இண்டியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 26 rupees டிவைடண்ட் கொடுத்துருக்காங்க 2024ல. நான் சொல்ற எல்லா ருபீஸ்மே வந்து 2024ல, அதாவது ஜனவரி 2024ல இருந்து டிசம்பர் 2024 இந்த பீரியட்குள்ள ஒரு நிறுவனம் எவ்வளவு டிவைடண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் நான் சொல்றேன். அதுலதான் கோல் இண்டியா 26 rupees, ONGC 12.5, NTPC 8 rupees, ஆயில் இண்டியா 14 rupees, REC 17 rupees,
PFC 15.75 rupees. தென் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் லாஸ்ட் 3 இயர்ஸாவே ஒரு ஷேருக்கு 12 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இது வரைக்கும். ஸோ இப்போ டிஸ்கஸ் பண்ண கம்பெனிஸ் எடுத்து பார்த்தோம்னா ஷேர் பிரைஸ் கொஞ்சம் ரேலி ஆகி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்து சைட் பேஸ்ல போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. பெரும்பாலும் எல்லாமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டேன், ஷேர் பிரைஸ் உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும், ஈல்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்க சிம்பிளா கால்குலேட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கேள்விக்குள்ள போவோங்க. எனக்கு வயசு வந்து 45 50 அதுக்குள்ள இருக்கு. 10 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு நல்ல டிவிடெண்ட் ஈல்டு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போங்க. 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு நல்ல டிவிடெண்ட் ஈல்டு வேணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம உள்ள போறப்ப நல்ல லோயர் வேல்யூவேஷன்ல உள்ள போறது சிறந்ததா இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு 2 பெனிஃபிட் கிடைக்கும். லோயர் வேல்யூவேஷன்ல உள்ள போயிட்டீங்க அப்படின்னா 15 வருஷம் கழிச்சு ஷேர் பிரைஸும் நல்லா அப்ரிஷியேட் ஆயிருக்கும். அட் த சேம் டைம் டிவிடெண்ட் ஈல்டும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஏன்னா லோயர் வேல்யூவேஷன்ல லோயர் பிரைசஸ்ல நீங்க உள்ள போயிருப்பீங்க. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா பயங்கரமா ரேலி ஆயிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் REC PFC எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல பயங்கரமா மேல போயிருக்கும். இன்னமும் எவ்வளவு கீழே வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. FIIs வித்தாங்கன்னா கீழே வரலாம். ஸோ ரேலியான ஸ்டாக்கு எப்பொழுதுமே ரிஸ்க் தான். ஸோ லோயர் வேல்யூவேஷன்ல நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற மாதிரி நிறுவனங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 to 15 இயர்ஸ் கழிச்சு அப்ரிசியேஷனும் இருக்கும், நல்ல டிவிடெண்ட் ஈல்டும் இருக்குங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா 2024 10 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 2023லயும் ஒரு ஷேருக்கு 10 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்போ 2025க்கு 11 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. ஒரு 10% வந்து கூடி இருக்குங்க. ஸோ நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. புக் வேல்யூ ஒரு எண்ட்ல இருக்கு, ஷேர் பிரைஸ் இன்னொரு எண்ட்ல இருக்கு. ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரொம்ப பெரிய கேப் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஹீரோ மோட்டார் கார்ப் எடுத்துக்கிட்டோம்னா 2024ல 140 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப சமீபத்துல தாங்க ஒரு 1500 ரூபாய் மேல ஏறிடுச்சு. ஒரு கட்டத்துல ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி 3600 3700 அந்த ரேஞ்சிலேயே இருந்ததுங்க. இன்னைக்கு அது கொஞ்சம் ரேலி ஆகி மேல வந்துருச்சு. ஆனா இப்பயுமே 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான். டிவிஎஸ்ஓ இல்ல பஜாஜையோ கம்பேர் பண்றப்ப ஹீரோ சீப்பான வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. மறுபடியும் பழைய நிலைமைக்கு போனாலும் போகலாம். அடுத்து டாக்டர் ரெட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி 2024ல 40 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து நாட்கோ ஃபார்மா எடுத்துக்கிட்டோம்னா 2024ல ஒரு 5 ரூபாய் 75 காசு கொடுத்துருக்காங்க. வேல்யூவேஷனும் ரொம்ப சீப்பா இருக்கு. ஹையர் லெவல்ல இருந்து கிட்டத்தட்ட 45%க்கு மேல கீழே இறங்கி வந்திருக்கு. அடுத்து ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ஸ், நான் வந்து ரிலாக்ஸோ ஹோல்ட் பண்றதுனால அதை பத்தி டிஸ்கஸ் பண்றேங்க. 3 ரூபாய் ஒரு ஷேருக்கு கொடுத்துருக்காங்க. பட் ரிலாக்ஸோ பொறுத்த வரைக்கும் ஹையர் வேல்யூவேஷனுங்க. இப்பயே வேல்யூவேஷன் அதிகம். நான் என்ட்ரானது 100 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல. ஸோ டிவிடெண்ட் ஈல்ட் ரொம்ப புவரா இருக்கும். நம்ம ஹையர் வேல்யூவேஷன்ல ஹையர் பிரைசஸ்ல உள்ள போயிட்டோம் அப்படின்னா. அடுத்து சவுத் இந்தியன் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஷேருக்கு 30 காசு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க போன வருஷம். இந்த வருஷம் 40 காசுங்க. ஸோ நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு 5 ரூபாய்க்கு ஒரு காலங்கள்ல யாராவது உள்ள போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 வருஷம் அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னா 5 ரூபாயில கிட்டத்தட்ட 4 ரூபாய் டிவிடெண்டாவே வந்துருங்க. ஸோ நல்ல வேல்யூவேஷன்ல லோயர் பிரைசஸ்ல உள்ள போறது இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். கர்நாடகா பேங்க் அதே மாதிரிதான் 2024ல 5 ரூபாய் 50 காசு கொடுத்துருக்காங்க. ஸோ முற்காலங்கள்ல 35ல நீண்ட நாள் இருந்தது, தென் 75ல நீண்ட நாட்கள் இருந்தது, அதுக்கப்புறம் 100 150ல எல்லாம் கன்சிடர் பண்ணவங்களுக்கு நல்ல ஈல்டா இருக்குங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டிவிடெண்ட் வேணும் அப்படின்னாலும் லோயர் லெவல்ல பாருங்க. நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ்ல உங்களுக்கு டபுள் அட்வான்டேஜ் கிடைக்கும், ஈல்டும் நல்லா கிடைக்கும். TCS எடுத்துக்கிட்டோம்னா 75 rupees ஒரு ஷேருக்கு கொடுத்துருக்காங்க 2024ல. இன்ஃபோசிஸ் 49 rupees பெர் ஷேர், டெக் மஹேந்திரா 43 rupees, HCL 54 பெர் ஷேர். தென் டாடா கெமிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 24ல 15 ரூபாய் ஒரு ஷேருக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப சமீபத்துல கூட டாடா கெமிக்கல்ஸ் புக் வேல்யூக்கு கீழே எல்லாம் போச்சுங்க. 777ல எல்லாம் பார்த்த மாதிரி ஞாபகம். ITC 13.75 பெர் ஷேர். அடுத்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஷேருக்கு 6 ரூபாய் 2024ல. தென் முக்கியமா இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா 16 ரூபாய் 50 காசுங்க ஒரு ஷேருக்கு. அதாவது 2024ல ஷேர் பிரைஸ் 1500க்கு மேல இருந்தது. இப்ப அங்க இருந்து 50% வரைக்கும் கீழே டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல கிடைக்குது. ஸோ போன வருஷம் 16 ரூபாய் 50 காசு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் கொடுக்க முடியல, அடுத்த வருஷம் கொடுக்க முடியல அப்படின்னாலும் இன்னும் 2 வருஷம் கழிச்சு கம்பெனி டர்ன் அரவுண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் நம்மளுக்கு 10 ரூபாய் 15 ரூபாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஜேர்னியை கொஞ்சம் பாருங்க. 2007 2008ல 60 காசு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2008ல இருந்து 2024 60 காசு அப்படின்றது 16 ரூபாய் 50 காசா கூடி இருக்குங்க ஒரு 15 இயர்ஸ்ல. ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து பிக் பண்ணணுங்க. ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடியே கரெக்டா லோயர் லெவல்ல பிடிச்சோம் அப்படின்னா 15 இயர்ஸ் கழிச்சு ஷேர் பிரைஸும் மேல போயிருக்கும். அட் த சேம் டைம் நல்ல டிவிடெண்ட் ஈல்டும் நம்மளுக்கு வந்திருக்கும். தென் கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா போன வருஷம் 2024ல 2 ரூபாய் கொடுத்துருக்காங்க. தென் HGS 7 rupees ஒரு ஷேருக்கு கொடுத்துருக்காங்க.
ஹச்ஜிஎஸ் பார்த்தாலும் புக் வேல்யூல இருந்து டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல தாங்க இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இண்டஸ்இன் மாதிரியே இன்னொரு கேஸ் சொல்றேங்க. இப்ப ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா இப்பதான் 0.25 பெர் ஷேர் டிவிடெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது இண்டஸ்இன் மாதிரி 15 ருபீஸ் வர்றதுக்கு இன்னொரு 15 இயர்ஸ் கூட ஆகலாங்க. பட் நம்ம லோயர் லெவல்ல பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே பார்த்து வச்சிருந்தோம் அப்படின்னா கம்பெனி நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸ்ல க்ரோ ஆகுறப்ப நம்மளுக்கு நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கிடைக்கும். எப்படி டிவிடெண்ட்டுக்காக உள்ள போய் மாட்டிக்கூடாது அப்படின்னா, இப்ப நான் ரிலாக்ஸாவில் போய் மாட்டினல 100 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல உள்ள போனேன். இப்ப ஷேர் பிரைஸ் 50% கீழே விழுந்துருச்சு. டிவிடெண்ட் வெறும் 3 ரூபாய் தான் ஒரு வருஷத்துக்கு. என்ன ஈல்டுங்க கிடைக்கும்? கிட்டத்தட்ட 900க்கு நம்ம ஸ்டாக் ஆவரேஜ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா 3 ரூபாய் டிவிடெண்ட்ங்கிறது ஈல்டு எவ்வளோன்னு யோசிச்சுங்க நீங்களே. அடுத்து ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் பத்தி எழுதியிருக்காங்க ஒரு நண்பர். இப்பதாங்க அது நம்ம த்ரெஷோல்டுக்கு பக்கமா இருக்கு. ஒரு 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கு. பட் இப்பயுமே அது காஸ்ட்லி தான். அடுத்து கேட்வே டிஸ்ட்ரிக்ட் பார்க்ஸ் பத்தி எழுதியிருக்காங்க. அது நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கா, கடன் இருக்கே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நம்ம பல தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டோங்க. வேல்யூவேஷன் நல்லா இருக்கு, கொஞ்சம் கடன் அதிகமா இருக்கு, அதுல ரிஸ்க்கும் இருக்கு. ஸோ எனக்கு நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, அவ்வளவுதான். அடுத்து கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி எழுதியிருக்காங்க. அது 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அடுத்து ஜேகே என்டர்பிரைசஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்காங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன் 99 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், அது ஒரு பக்கெட்டு. தென் ஸ்டாக் பிரைஸ் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல பயங்கரமா ரேலி ஆயிருக்குங்க. ஸோ ரேலியான ஸ்டாக்லயும் உள்ள போய் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த பதிவுல முக்கியமா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகள்ல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.